ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக இருக்கீங்க நான் நம்புகிறேன். இப்போ நான் எந்த படத்தை பற்றி பேச போகிறேன்னா, தனுஷ் நடித்த குபேரா படத்தை பற்றி. கண்டிப்பாக இந்த படம் நான் இப்போ வீடியோ போடும்போது நீங்கள் எல்லாரும் அந்த படத்தை போய் பார்த்துருப்பீங்க. எல்லாரும் உங்களுக்கே அந்த படம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் ஆன்லைனில் ஏதாச்சும் வருமா, ஹெச்டி குவாலிட்டி வருமா, இல்லை ஓடிடி பார்க்கலாமா, இல்லை ஏதாச்சும் டிவியில் போடுவாங்களா அப்படின்னு காத்துட்டுறவங்களுக்கு இது குபேரா படம் எப்படி இருக்குது, தனுஷோட சக்ஸஸோட காரகம் என்ன அப்படின்றதான் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோ போகிறோம். சேகர் கமலா இயக்கியத்துல பாத்தீங்கன்னா தனுஷ் குபேரா படத்துல நடிச்சிருக்காங்க. இதுல தனுஷ் கூட பாத்தீங்கன்னா நாகார்ஜுனா நடிச்சிருக்காங்க, ராஷ்மிகா நடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி பல பிரபலங்கள் இதுலதான் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதையை பார்த்தோம்னா, ஒரு ஆயில் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த ஆயில் கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த இடத்துல குரூட் ஆயில்லாம் வருது அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா பல கோடி சம்பாதிக்கலாம் அப்படின்றதுனால ஒரு பிசினஸ் மேனுக்கு அந்த ரிசர்ச்ல ஒரு பிசினஸ் மேன் சொல்றாரு. அந்த பிசினஸ் மேன் ஒரு அந்த நாட்டு ஆள்ற ஒரு அரசியல்வாதி கிட்ட இது சொல்றாரு. இது நீங்க கவர்மெண்ட்டுக்கு எடுத்துட்டீங்கன்னா லாபம் அதிகமா இருக்காது, ஆனா இது பிரைவேடைஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா அதுல உங்களுக்கு லாபம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி இது பிரைவேடைஸ் பண்றதுக்கான எல்லாம் முயற்சி எடுத்துறாங்க. அப்போ அந்த அரசியல்வாதி கேட்கிறாரு, இதை நாங்க பண்ணி கொடுக்கணும்னா எங்களுக்கு கோடிக்கணக்கில் பணம் தரணும். அந்த கோடிக்கணக்கில் பணம் பாதி அக்கௌண்ட்ல போடலாம், மீதி பாதி பாத்தீங்கன்னா கேஷா கொடுக்கணும் அப்படின்றத அதுக்கும் ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த அந்த மிகப்பெரிய அந்த பில்லியனியர் அந்த கம்பெனி ஓனர் இந்த பணம் டிரான்சாக்ஷன் பண்றதெல்லாம் சாதாரணமா பண்ண முடியாது, இதோட நுணுக்கத்தை தெரிஞ்சவங்க வச்சுதான் பண்ண முடியும் அப்படின்றத யோசிச்சு அப்ப நாகார்ஜுனா தேர்ந்தெடுக்கிறாங்க. நாகார்ஜுனா பாத்தீங்கன்னா ஒரு சிபிஐ ஆபீசர், கவர்மெண்ட்டுக்கு நேர்மையா உழைச்சு, ஆனா அதனால எந்த பலனுமே இல்லாம கவர்மெண்ட் எதிர்த்து நடக்கிறது இல்லை. அவர் சந்திக்கிற அந்த கேசஸ்க்கு எல்லாம் ஒரு நியாயம் கிடைக்காதனால அவர் ஜெயிலுக்கு போனிருக்காரு. அதனால ஒரு குடும்பத்தை வாழ்ற வாழ்க்கையா அவருக்கு இருக்கு. இப்போ அவரை இவங்க யூஸ் பண்றாங்க. உங்களுக்கு ஜெயில் ஒரு சுச்சுவேஷன் இருக்குன்னா அதுல அந்த ஜெயில இருந்து அவர் பெயில கொண்டு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அவர் போடுறாங்க. இந்த ப்ராஜெக்ட்ல நாகார்ஜுனா எவ்வளவு புத்திசாலித்தனமா பாத்தீங்கன்னா, இந்த எப்படி ஒரு பினாமியை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எந்த கேள்வி அறிவும் படிப்பறிவும் எந்த ஒரு இந்த பணம் சம்பந்தமான எந்த ஒரு நாலேஜ் இல்லாதவங்களும் ஒரு 4 பேர் தேர்ந்தெடுக்கிறாங்க. அவருக்கு அது தேர்ந்தெடுத்ததுதான் ஒரு 4 பிச்சைக்காரங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுல 4 பேருமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்துல இருக்காங்க. அந்த 4 பேரை ஒருத்தரா பாத்தீங்கன்னா தனுஷை தேர்ந்தெடுக்கிறாங்க. அவர் திருப்பதி அடிவாரத்துல பாத்தீங்கன்னா அவர் பிச்சை எடுத்துட்டு இருக்காரு. இந்த 4 பேரையும் கூட்டு போயிட்டு ஒரு அந்த மிகப்பெரிய கோடீஸ்வரரோட ரூம்ல தங்க வைக்கிறாங்க. அந்த 4 பேருக்கான என்னென்ன ப்ரொசீஜர் பண்ணி இந்த டிரான்சாக்ஷன் முடியறதுக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த 4 பேர்ல பாத்தீங்கன்னா 3 பேர் இறந்துடுறாங்க. அந்த 3 பேர் இறந்தவங்களோட தனுஷோட தான் தப்பிச்சு வாழ்றாரு. அவர் அந்த 3 பேரை அந்த 3 பேரை அவங்க கொன்னதுக்காக தனுஷ் எப்படி மற்றவங்களை பழி வாங்குறாங்க, அதுக்கப்புறம் அந்த பணக்காரரோட நிலைமை என்ன ஆகுது அப்படின்றது ஒரு 3 மணி நேரம் கதையை எடுத்திருக்காங்க. இந்த படத்தை தாங்கிறது ஒரு 6 பாத்தீங்கன்னா தனுஷ் தான். இந்த தனுஷ்காக தான் இந்த கதைக்கே எல்லாரும் போய் பார்த்துருக்காங்க. பட் ஆனா ஆக்டிங்ல ராஷ்மிகா அப்புறம் நாகார்ஜுனாலாம் சூப்பரா பண்ணியிருக்காங்க. என்ன டைரக்டரோட அந்த ஃபார்முலா என்னன்னா, ஒரு பிச்சைக்காரனா இருந்தா அவனை ஏமாத்தினா அவனோட அனுதாபங்கள் என்ன, அந்த ஆதங்கத்தை தான் அவர் திரைக்கதையா பண்ணியிருக்கிறார். அவனுக்கு பிச்சைக்காரன் யாருன்னா, யாரு பணத்தை கையாள தெரியலையோ அவன் பிச்சைக்காரன் தான். ஏன்னா ஒரு பிச்சைக்காரனா இருந்துட்டு யாராச்சும் வந்த காசு விடுவாங்களா? பட் அந்த அவரோட தனுஷோட நோக்கம் என்னன்னா, தன்னோட சக பிச்சைக்காரங்களா இருக்கிறவங்களுக்கு அந்த பாதிப்பு யாருக்கு வரக்கூடாது. அந்த பிச்சைக்காரர் எப்படி ஒரு லைஃப் வாழணும், ஒரு நாள் பிச்சைக்காரனா எப்படி வாழ்ந்தாதான் அதோட அருமை அவங்களுக்கு என்னன்றது தெரியும் அப்படின்றதான் திரைக்கதை நல்லா பண்ணியிருக்காங்க. படத்தோட ஒரு நல்ல ஒரு பிளஸ் பாயிண்ட்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பணக்காரங்கன்னா அந்த பணக்காரத்தோட ரிச்னஸை காமிக்கிறாங்க. அந்த ஒரு வீடு, அதோட ஆம்பியன்ஸ், அவங்களோட தாட் ப்ராசஸ், அந்த பணக்காரரா நடிச்சிருக்க அந்த பிசினஸ் மேன் அவ்வளவு கிளாசிக்கா இருக்கு. இவருதான் அதே மாதிரி பணமே இல்லாதன்னா டைரக்டா குப்பை காட்டுக்கு கூட்டு போயிட்டாங்க. அந்த குப்பை காட்டுல தான் தனுஷ் அங்க இருந்து வராரு. அங்கேயே நிறைய விஷயங்கள்லாம் அதுக்கான ஈக்குவலைஸ் பண்றாங்க. இதுல நிறைய விஷயங்கள் நமக்கு புரிய வைக்கிறது ஃபர்ஸ்ட் ஹாப்ல ரொம்ப சுவாரஸ்யமா போச்சு. பட் அந்த ஃபர்ஸ்ட் ஹாப்பை கனெக்ட் பண்றதுக்காக தனுஷ் எடுக்கிற எஃபர்ட்லாம் பாத்தீங்கன்னா மனசுல யாருக்குமே ரொம்ப ஸ்லோவா போற மாதிரி. பட் அது நியாயம்தான். இவனா ஒரு பிச்சைக்காரனால என்ன பண்ண முடியாது, அந்த ஆதங்கத்தை வெளிப்பட முடியும். அவனுக்கு திருட்டுத்தனம் பண்ணதில்லை, இதுதான் நிஜம். அவன் திருட்டுத்தனமா புத்திசாலித்தனமா ஒரு விஷயம் பண்ணியிருந்தாங்கன்னா எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். பட் அது அது சூப்பரா எடுத்திருக்காங்க. இதுல தனுஷோட முக்கியத்துவம் என்னன்னா, அவர் தேர்ந்தெடுக்கிற கதை தாங்க பாத்தீங்கன்னா தனுஷை இன்னியும் எல்லாருக்கும் பாராட்டாரு. அது தனுஷ் இப்ப தேர்ந்தெடுத்த பாத்தீங்கன்னா கண்டிப்பா
சக மனிதர்களுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து ஒன்றி போயிடும். இப்ப இந்த பணக்காரங்கன்னா இந்த பணக்காரங்க கிட்ட வந்து ஏழைங்களுக்கு படுற கஷ்டம் என்ன அப்படின்றது இந்த குபேரால காமிச்சிருக்காங்க. ரீசெண்டா திருச்சிற்றம்பலம் ஒரு யூத்தோட பிரச்சனை, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ராயன்னா ஒரு கூட போங்க தங்கச்சிங்களுக்கு அண்ணனுக்கு, அது மாதிரி விஷயம் ஏதோ ஒரு விஷயம் வந்து அவர் ஃபேமிலியோட ஒரு ஆடியன்ஸோட ரிலேட் பண்றதுனால அந்த படம் எல்லாமே சக்சஸ் ஆகுது. அதுதான் தனுஷோட சக்சஸ். அதே சக்சஸ் வந்து பாத்தீங்கன்னா தனுஷ் வந்து இந்த 3 மணி நேரம் தொடர்ந்து அவரோட அந்த ஆக்டிங்ல ஆகட்டும், அவர் சும்மாவே வந்து ஒரு முகத்தை வந்து அப்படியே குழந்த மாதிரி மாத்திட்டு அப்பாவே நடிப்பாரு. இந்த படத்துல இன்னமும் அவர் வந்து அவருக்கு ஈஸியா அது போயிடுச்சு. அதனால வந்து ஒரு தனுஷ்னால இந்த படம் வந்து டிராவல் ஆகுது. கண்டிப்பா போய் பார்க்கலாம். ஏன்னா இது வந்து யாரும் போய் பார்க்க கூடாது, இது வந்து டல்லான படம்லாம் நம்ம சொல்ல முடியாது. போய் பார்க்கலாம். போய் பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க. என்ஜாய் பண்ணி உங்க ஃபீட்பேக் கூட மீண்டும் ஒரு அடுத்த விட உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் மூனைக்கான் பாலா.